அல்லாஹ்வுடைய ஆக உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், சம்பாதிக்க செய்ய வேண்டும், மார்க்கத்தினுடைய கடமை. ஆனால் அல்லாஹ்வை பரப்பு வைக்க வேண்டும். தவறுக்குள்ள நிறைய வருத்தம் இருக்கிறது, எல்லா நிலைகளுக்கும் ஆதாரம் இருக்கிறது. ஆனால் உயர்ந்த நிலைகளில் உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் சராசரியாக நம்மை போன்ற எல்லா மனிதர்களும் விஷயம் அல்ல. தேவைப்பது அது தடுக்கப்பட்ட காரியம் அல்ல, அது ஹராமும் அல்ல. நான் அபூ ரிவாரி கொஞ்சம் வேகமான யாரும் தேவைப்படுது சஹாபாவை எழுதி போட்டார், சட்டம் போட்டார். எப்படி கேட்கிறது இன்றைக்கு வந்துட்டா சாப்பிட்டியா வெற்றி வந்துட்டா தர்மம் பண்ணி நாளைக்கு மட்டும் தருவோம். இது எல்லாருக்கும் சொல்றாரு. அவர் அதற்கு கரெக்டாக தீவிரமா பண்ணார். முகாமியாவை வச்ச புகார் வந்து முகாமியா இந்த சாமி அவர்களுக்கு மூன்று சாமி தொழிலுக்கு மரியாதை சொல்வாயிரம் உஸ்மான் நாசமாக கருது சொன்னாங்க. அவங்க வந்து அதை தமிழர்களை பார்த்து மதினாவுக்கு வாங்கி கைது பண்ணாங்க. மதினாக்கு வந்துட்டாங்க. மதினாக்கு வந்து மரியாதையை விசாரிக்கா கொடுத்தாங்க. ஆனா இந்த மனிதர் இந்த சகாமி மதினாவுக்கு பிரச்சாரத்தை விடல, ஏழைக்கு கூடாது அது பிரச்சாரத்தை விடல, அங்கேயும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு. மதினா மக்களுக்கு தொலையா போச்சு இந்த மாதிரி பிரச்சாரம் சீக்கிரம் அவரையும் விசாரணை பார்த்துட்டு அவரையும் அவர் கைப்பா உருமான விசாரிச்சாங்க. விசாரணை கூப்பிட்டாங்க. குறிப்பிட்ட பொழுது ஏன் மாதிரி சொல்லிக்கிறாங்க. அவர் சொன்னாங்க நம்ம எப்படி இருந்தோம், இப்படியா இருந்தோம், இப்படியா பசங்க இருந்துச்சு, இப்படியா நமக்கு கேள்வி ஆரம்பிச்சேன். என்ன சொல்ல வரீங்க? தேவைக்கு ஆரம்பம் தேவைக்கு இருக்கக்கூடாதுன்னு உபயோகமாக இருந்தாங்க. அவங்க கேட்ட அவ்வளவு அவர்களே எங்கே கூடாது என்றால் தக்காவது அக்காவுக்கு கடமையாகிறான். தக்காவது கடமையா இல்லையா கேட்டேன். தக்காவது கடமை, தக்காவது எப்போ கடமையாகும்? தேவைக்கு தக்காதை கடமையாகும். நமக்கு மனம் வருது, வந்தோடனே தக்காது சொல்லுமா மாற்றம் சொல்லல, கஷ்டப்பட்ட மாற்றல. உங்களுக்கு வருதுன்னா 1 லட்சம் ரூபாய் வருது, 2 லட்சம் ரூபாய் வருதுன்னா அந்த 2 லட்சம் ரூபாய் அடுத்த வர வரைக்கும் தேவைப்படி இருக்கணும் செலவாகாம. அப்படின்னா அவ்வளவு ஒரு வருஷம் அது போய் தேவைப்படி இருந்தால் தக்காத்தை பாதிக்கும். இப்ப தக்காத்தை பாதிப்பு இருந்தால் தேவைக்கு வேணுமா இல்லையா? தக்காத்து பாதிப்புனா தேவைக்கு வாங்கினா இல்லையா? அவர் தேவைக்கே கூடாதுன்னா அந்த தக்காத்து கொடுக்குன்னா. எனவே பாக்கியம் சொல்லா உரிமை கிடையாதுங்கள், வாழ்த்துக்கா நகாதீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு. நீங்கள் சேமிப்பு செய்வீர்கள் என்றுதான் பேசுகிறது சொன்னார். அவருடைய நமக்கு அறிவியல் அவர்களுடைய பெரிய சகாதி சொல்ல. ஆனால் ஒரு வீட்டால் வளர்க்கணும். இங்கே உங்களுடைய ஆதித்தர் நகாது வாங்கிட்டு யாருக்கும் மாற்றுகிறது இல்லை. ஆனால் எப்படி சொல்றாங்க சேமிப்பு வாய்ப்பு என்பதை நகாத்திற்கு எழுதியாருக்காங்க. இதுதான் அனைவரும் தெரிவிக்கிறது. அந்த நிபுணத்துக்கும் எல்லோருக்கும் இல்லை, அந்த நிபுணத்துக்கு விமானம் செய்கிறது. எல்லோருக்கும் இல்லாதது இவ்வாக்களே எல்லோருக்கும் ஒரே அளவிலே இல்லாதது, தாவீதுகளையும் எல்லோருக்கும் ஒரே அளவிலே இல்லாத அந்த ஆராய்ச்சிகள் இமாம்களிடத்திலே இருந்தது, நிறைய பேருக்கு இருந்தது. அதை குறிப்பிடத்தக்க நான் இமாம்களிடத்துல நிறைவாக இருந்தது, முழுமையாக. எந்த அளவுக்கு அறிவாளிகளாக இருந்தார்கள், புத்திசாலிகளாக இருந்தார்கள். ஒரு வீட்டுல வந்து கொள்ளையடிக்க வந்தான். கொள்ளையடிக்க வந்தவன் அந்த வீட்டுக்கார கூட்ட கட்டி போட்டுட்டு எல்லா பொருளையும் கொண்டு வைக்கிறான். எல்லா பொருளையும் கொண்டு வச்சு பார்க்கலாம். ஒரு க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைன்னா என்ன செய்யணும், நாளைக்கு போய் புகார் போட்டு நம்ம காட்டி கொடுத்துருவான், தண்டனை வைக்க கொடுத்துருவான் அப்படின்னு நினைச்சான். க்ளோஸ் பண்ணுறதுக்காக போகும்போது அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஏன்னா குற்றதான் இருந்தாலும் அவன் வந்து மசாயம் தெரிஞ்சவனா இருந்தான், ஆர்வம் தெரிஞ்சவனா இருந்தான். அதெல்லாம் தெரிஞ்சவங்கன்னா அதாவது தீர்ப்பு சொல்லக்கூடிய ஆளுங்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கூட தெரிஞ்சவனா இருக்கு. அப்ப அந்த திருட நிறைய மசாயம் தெரிஞ்சிருந்தான். அவன் என்ன பண்ணா ஒன்று நினைச்சான், ஒன்றாம இருக்கணும். அதே நினைச்சால் அவர் வந்து நம்ம காட்சி கொடுக்காம இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணி ஒரு மசாலம் தெரிஞ்சது போடாம இருந்தான். கையில கொடுத்தான், சத்தியம் பண்றான், இறங்கி பண்ணணும். யாருக்கு நான் சொல்லமாட்டேன், சொல்லாத சத்தியம், திருடன் யாருக்கு சொல்லமாட்டேன், எல்லாரும் சத்தியம் அப்படி சொல்லாத மறுநா தூக்கலாக சொல்லாத சொல்லத்தை கொடுக்கும். தீர்ப்பு பயந்து சொல்லிருந்தார். திருடன் யாருக்கு சொல்ல மாட்டேன், சத்தியமாக சொல்ல மாட்டேன், சொன்னாலே மனை சுத்தலா சொல்லினாங்க. நாளைக்கு மறுநாளைக்கு என்ன குடும்பம் தெரியுமா? இவன் முன்னாடி வீட்டில் அதுதான் தந்தையில இவருடைய வீட்டில் கொள்ளடிக்கப்பட்ட கொள்ள இருக்கிறான்.
அப்படின்னு அதை இன்னும் பேச முடியல. ஆனா கொடுக்க முடியல. நம்ம பணம், நம்ம பொருள், நம்ம சாமான எடுத்து வைக்கிறான், நம்ம முன்னிலே வைக்கிறான். தெரிஞ்சும் செலவு முடியலையே. ஒரு பொருள் கலைஞர் அவருக்கு இமாமுக சமூக வழிபாட்டை தன்னுடைய ஏழாமை ஆசாமியை வெளிப்படுத்தினார். நான் உடனே ஒரு சித்திர வாங்கிக்கிறேன், இந்த மாதிரி ஆகிப்போச்சு, திருட்டு போய் சத்தியம் வாங்கினா என் கண்ணு காட்டி இருக்கிறான், சொன்ன மனைவிதான் கேட்கலாம். மனைவிகளா சாப்பிடாது. அதே நேரத்தில் அவனை சொல்லவும் செய்யணும். அந்த பொருள் வரணும். அது இமாமுக அனுவாதிகள் சொன்னாங்க, ஆய்வுகளுக்கு சட்டத்தை எடுக்கக்கூடிய ஆய்வு மட்டும்தான் மட்டும் வந்தாது. தீவிரவாத பலவரைகள் இருக்கு. இமாமுக அனுவாதிகள் கேட்டான், நான் ஒரு பொறியில மனசு வைக்க உடனே அது எங்க வச்சு தெரியல, கண்டுபிடிச்சு சொல்லணும். இமாமு கிட்ட கஷ்டமான பார்க்கிறாங்க, சொல்றது இமாமுக ஆரம்பத்தை காட்ட ஒரு பொறியில மனசு வச்சேன். அது எங்க மனசு வச்சு மனசு வச்சு சொல்லுறாங்க. இமாமுக ஆரம்பம் சொன்னாலும் நிறைய பேர் நம்மளே சாவுதான் கேட்கறான். எனக்கு தெரியாது போனீங்கன்னா இந்த ஆசை நீங்க வந்து உங்களுக்கு எப்படி தெரியாம கேட்கலாம். எப்படி சாவு போராட்டம் அந்த வயசுல அது மாதிரி அவர் எனக்கு தெரியும் கேட்கிறீங்க, நான் குறி சொல்றேன்னா அப்படின்னு சொன்னா அவர் அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய மனத்தை திருப்திப்படுத்தின ஒரு வர உடனே சொன்னாங்க, ஓடி உதவி செய்து நைட்டுக்குள்ள சொல்லு அப்படின்னு ஒரு உதவி செய்து நைட்டுக்குள்ள சொல்லுறான். அவன் உறுதியில சொல்ல ஆரம்பிச்சான். 2 காலத்தை ஞாபகம் 2 காலத்தை ஞாபகம் சந்தோஷமும் மகாரமும் அற்புதமான வச்சுட்டீங்க. என்னப்பா நைட்டுக்குள்ள சொல்லியா எது சொல்லணும்? 2 காலத்தை சொல்லிருந்தான். எனக்கு தெரியும் நேட்டா ஒன்று சொல்ல வர மாட்டான். நைட்டுக்குள்ள உங்களுக்கு யாவது பார்த்தேன்னா இந்த நைட்டுக்குள்ள சொல்லுவான். எதுக்கு என்ன சமாளிக்கலாம் சொல்லுவான். அதனால இப்ப சொல்ல விடக்கூடாதுன்னா ஒரு ஞாபகம் சொன்னாங்க. அந்த இந்த நிமிஷம் இந்த சந்திரனுக்கு மதிப்பிட்டுமா மற்றாவுக்கு அப்பாலும் மாற்றத்துக்கு அப்பாலும் பிரச்சனையின் சந்தைகளை புரிந்து கொண்டு மதிப்போடு சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தாங்க. சொன்னாங்க அல்லாவுக்கான ஞாபகத்தை உண்டாக்கினா சுற்றுச்சாவல் சொல்வாரா உடனே காட்டுறது மாட்டாங்க. சொல்ல வந்த விஷயம் என்றால் கட்டளை மாணவர்கள் அப்பாடிப்பாக மட்டும் சொன்னாங்க, என்னுடைய பொருள் கொள்ளையடிக்கப்பட்டுவிட்டது, கொள்ளையடித்தவன் இடத்தை சத்தியமும் மாற்றிவிட்டான், என்ன செய்வது என்று கேட்டபொழுது அவங்க சொன்னாங்க, ஒரு வாரத்தில் உங்க ஊருடைய வீடுகளையா தூக்கி வைக்கி நான் வரேன். ஊர் ஜமாத்துல போய் நான் வரேன் போனாங்க. அந்த மகத்தாவுடைய எல்லா முக்கியமும் நான் வச்சுருந்தேன். அவங்க பார்த்து கேட்டாங்க, இதனுடைய சாமான் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, திருடப்பட்டிருக்கிறது, இப்ப இந்த சாமான் கிடைக்கணும் என்று நீங்க என்ன சொல்றீங்களா அப்படின்னு சொல்லுனா நான் சொல்ல மாதிரி செய்யுங்க. என்ன செய்யணும்? இந்த மகத்தாவோட எதிர்த்து சொல்லக்கூடாது. இந்த மகத்தாவோட எல்லாத்தையும் பதார்த்தத்தில் அனுப்புங்க. ஒவ்வொருத்தராக சொல்றது கேட்கணும். இவரா திருடை இவரான கேட்கணும். கேட்கும்போது இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டே வரணும். பாட்டுக்காக வருவானா இல்லையா? ஆமான்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்றாரு. பாட்டுக்காக வரும்போது சொல்லிட்டோம் தெரியுமா இல்லையா? அதே மாதிரி பாட்டியா வந்தா சொல்லிட்டோம். வாயார சொல்றேன் சொன்னாங்க சொல்லாதவா இதுல யாருக்கு நான் சொன்னாங்க மனைவி சொன்னாங்க சொல்லவே இல்லை. இல்லாதவர் வருகிறவர்கள் இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். பாட்டிக்காக வந்தவர் மட்டும் சொல்லணும். ஆம் என்றும் சொல்லக்கூடாது, இல்லை என்றும் சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட மதிப்பத்தை தீர்வு சொல்லக்கூடிய திறமையை நிறைவு பெற்றவர்கள் இமாம்கள் சமூகத்தை பார்க்கிறார்கள். நேரம் அதாவது நிறைவாகிவிட்டது. நான் நினைவு வருகிறேன். ஒரே ஒரு செய்தி, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு வச்சு சட்டம் வந்துச்சு, வாய் தகராறு வந்துச்சு. அந்த வாய் தகராறுல அந்த கூட்டத்தில்னா அல்லாத சத்தியமாக நீங்க சேர்ந்த அளவரை நான் ஒரு கருத்து மாட்டேன்னு சொன்னான். அவ அதுக்கு மேல நீங்க இந்த கருத்து வரைக்கும் நான் ஒரு கருத்து மாட்டேன். யார் பேசல யார் பேசுறது சத்தியை புரிஞ்சுக்க சத்தியை புரியக்கூடாது. யார் பேசுறது? ஒருத்தர் சொல்லிட்டா நீ பேசாதவரைக்கும் நான் பேச மாட்டேன், மனைவி சொல்லிட்டா நீங்க பேசாதவரைக்கும் நான் பேச மாட்டேன். எல்லா இமாமத்துமே கேட்டாங்க, வழியே எவன் பேச மாட்டேங்குவோம். யார் பேச சத்தியை புரிஞ்சிடும். சிக்கல்
சொன்னாங்க. இமாமோட அப்புவை பார்த்துனாங்க, புருஷனை பார்த்து சொன்னாங்க, நீ பேசுறாங்க. இது பேசலாம், பேசுவா. ஏன்னா நீ என்ன சொன்ன முதல்ல, நீ பேசாத வரைக்கும் நான் புருஷன் பேசலாம். நீ யார் பார்த்து சொன்ன? மனைவி பார்த்து சொன்னேன். மனைவி என்ன சொன்னா, நீங்க பேசாத வரை நான் பேசவான்னு யார் சொன்னா? அவன் சொன்னா அவன் பேசிட்டா. அவன் பேசல புரியாது சொல்லுங்க. நிறைய புரியுது மக்களே, படித்தா வரலையா? ஆக மதிப்புத்தம் என்பது, ஆய்வு தெரிவிப்பது இப்படிப்பட்டதாக இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது, ஏராளமான கேள்விகள் இருக்கிறது. சட்டங்களை எப்படித்தான் நுடி ஆராய்ந்து அவர்கள் பார்த்தார்கள், நுண்மையாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட இமாம்களை, அப்பல் கேட்ட இமாம்களை, அந்த இமாம்கள் எவ்வளவு பக்தி தான் தெரியுமா, எவ்வளவு மகப்பத்துடன் குறித்து தெரியுமா? அவங்க எவ்வளவு மகப்பத்து இருந்துச்சு. இமாம் அவர்கள் கனிப்பாக நடத்துகிற பொழுது முழு உரை உடுத்துவார்கள். வருடத்திற்கு என்ன நடக்கல, முன்னூற்றி 66 நாள் அப்படின்னா 367 ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் விட்டாங்கன்னா மறுநாள் விட்டுறாங்க. ஏன்னா அஜித் வாழ்க்கை புதுசா வந்துருக்கணும், அத்தை கொண்டு வருவாங்க, கம்பீரமா இருப்பாங்க, சாப்பாடு கேட்பாங்க. ஏன் அது ஒரு இமாம் 364 நாலு 302 அவன் அடுத்த 32 அவங்க இல்லாமா அதை வாங்க. எனக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. ஒரு நாள் பாருங்க, கம்பீரமா பாடலுக்கு கொடுக்குறாங்க. பாடலுக்கு கொடுக்கிற பொழுது உலகத்திலே புறத்தல் தெரிகிறது, ஊரும் திரளடிக்கிறது. ஆனாலும் 10,000 முகாரர்கள் பாடத்தில் இருக்கிறார்கள், பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கூட ஆயத்தை அசையத்தை கொடுக்காமல் இருக்கிறார்கள், பாடத்தை கிடைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கேட்க மறுபடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்திலே மாற்றங்கள் சம்பவிக்கிறது, வித்தியாசம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாடம் முடிந்த பிறகு அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் ஆசிரியர்களிடத்தில் கேட்டார்கள், இமாம் அவர்களே, இன்னும் இல்லாத அல்லது உலகத்தை மாற்றம் வந்தது, ஒரு வித்தியாசம் தெரிந்ததே, மாற்றத்துக்கான காரணம் என்ன? சொன்னாங்க, பாடம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு முறை கொண்டவில்லை, 17 முறை கொண்டிருக்கிறது. ஒருவர் அவங்க முடிச்சுக்கோ, ஒரு 20 காரணம் இல்லை. இந்த பொருளுக்கு கூட கேட்கலாம், நினைக்க முடியல. எனக்கு சொல்றேன். ஆனால் 17 முறை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நன்றாக இருக்கிறாங்க. ஏன்னா நாயகம் அச்சத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். காலம் இந்த மகான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதிபாடத்தின் பொழுது சில சபைகள் ரொம்ப தலைமை வாங்கலாம், ரொம்ப தலைமை வாங்கலாம். ஏன் இப்படி தலைமைங்க, ஏன் இப்படி உதாரணத்துக்கு யாரும் தலைமை கேட்ட பொழுது இமாம் சொன்னாங்களா, நான் இந்த காட்சியை நீங்கள் கண்டிருந்தால் இந்த கேள்வி நினைக்க மாட்டேன். அப்ப அந்த யார் ஆவலாயிட்டா அந்த வார்த்தை வராது, அந்த நிலைக்கு வராது, முடிச்சுவாங்க. அவ்வளவு மகான் பக்தி உள்ளவர்கள், மகப்பத்தவர்கள். அதற்கு இமாம் அபூ ஹனீஃபா அவர்களும் மதீனாவுக்கு தியாகமாக வந்தாங்க. தியாகமாக வந்த பொழுது சீடர்களெல்லாம் அவர்களுக்கு நிறைய நன்மையாக இருக்கிறது. அவர்களை இன்னும் இருக்க வேண்டும், இன்னும் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தினாங்க. அவர்கள் பொறுத்து 8 நாள் வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கு பிறகு வருஷத்துல ஒரு இன்னும் எல்லாரும் தாங்க முடியாதுன்னாங்க. மதீனாவுக்கு தாங்குவதற்கு சம்பந்தம் இருக்குது என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்கன்னா, 8 நாள் ஆச்சு, நான் 8 நாளுக்கு மருந்து வழக்கமாக இந்த மண்ணிலே நான் எப்படி என்னுடைய அற்புதத்தை வெளிப்படுத்துவது, வெளிப்படுத்துவது? 8 நாள் வரைக்கும் கிடைக்காம மருந்து கிடைக்காம இருக்க முடிந்தது. அன்றைக்கு அதிகமாக இருக்க முடியல சொன்னாங்களாம். அவ்வளவு மட்டும்தான் தெரிந்தது, அவர்கள் நிமிஷம் இருந்தது. அந்த அவர்களும் மகப்பத்தும் இருக்க, அந்த பக்தியும் தெளிவும் சிந்தனையும் உள்ள அதோடு ஆராய்ச்சி திறமை மாநிலத்தில் இருந்ததால்தான் அந்த மதம் நினைத்தது, அந்த மதம் இருக்கிறது. இன்னும் உலகத்திலும் ஆதிக்கங்கள் இருக்கிறார்கள், உலகத்திலும் கணக்குகள் இருக்கிறார்கள், சாதிகள் இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறார்கள். ஆனால் இந்த தரவரைகளுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அல்லாஹ்வே நாம் பாதுகாப்பாங்க. அந்த இமாம்களை பின்பற்றுகிற ஒரு வாய்ப்பை, ஒரு தௌஃபீக்கை நமக்கு அல்லாஹ் படைத்திருக்கிறார். அவருடைய ஈமானையும் பக்தியையும் அவ்வத்தையும் மகப்பத்தையும்
محمد وآل سيدنا محمد صلى الله عليه وسلم وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.